கேப்டனுக்கு அஞ்சலி செலுத்தும் ரஜினியுடன் அஜித். நடிகரும் தேமுதிக தலைவருமான கேப்டன் விஜயகாந்த் கடந்த டிசம்பர் 28ஆம் தேதி உடல்நலக்குறைவால் மரணம் அடைந்தார். அவரின் மறைவு தமிழ் திரையுலகிற்கே மிகப்பெரிய பேரிழப்பாக பார்க்கப்படுகிறது. விஜயகாந்த் மறைவுக்கு ஏராளமான பிரபலங்கள் திரண்டு வந்து அஞ்சலி செலுத்தினாலும் ஒரு சிலர் அந்த சமயம் புத்தாண்டு கொண்டாட்டத்திற்காக வெளிநாடு சென்றிருந்ததால் அவர்களால் வர முடியாமல் போனது. இந்த நிலையில் தற்போது வெளிநாட்டிலிருந்து திரும்பியதும் பிரபலங்கள் ஒவ்வொருவராக கேப்டன் விஜயகாந்தின் நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்திய வண்ணம் உள்ளனர். அந்த வகையில் அமெரிக்காவில் இருந்து திரும்பியதும் நடிகர் விஷால் கேப்டன் விஜயகாந்தின் நினைவிடத்திற்கு சென்று அஞ்சலி செலுத்தினார். அதே போல நடிகர் ஆர்யாவும் அவருடன் வந்து கேப்டன் சமாதியில் மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார். அதன் பின் விஷால் பேசுகையில், பொதுவாக ஒரு மனிதர் மண்ணை விட்டு மறைந்த பின்புதான் அவரை சாமி என்று சொல்வோம். ஆனால் கேப்டன் உயிரோடு இருக்கும் போதே அவரை சாமின்னு கூப்பிடுகிறார்கள். ஏனெனில் அவர் செய்த விஷயங்கள் அந்த மாதிரி. நடிகர் சங்க பத்திரத்தை மீட்டெடுத்த விஜயகாந்த் எங்களுக்கெல்லாம் முன்னுதாரணமாக இருந்தார். நடிகராகவும் அரசியல்வாதியாகவும் சமூக சேவை செய்வது என அனைத்திலும் மக்கள் மனதிலும் இடம் பிடித்த ஒருவர் என்றால் அது விஜயகாந்த் தான். என்னை மன்னிச்சிடு சாமின்னு தான் சொல்லணும். அவரின் இறுதி ஊர்வலத்தில் கலந்து கொள்ள முடியாத சூழலால் மிகுந்த வருத்தம் அடைந்தேன். கேப்டன் இன்னைக்கு நம்மிடையே இல்லை என்றாலும் என்றைக்கும் நம் மனதில் வாழ்ந்து கொண்டுதான் இருப்பார். நடிகர் சங்க கட்டிடத்துக்கு கண்டிப்பாக விஜயகாந்த் பெயர் சூட்டப்படும். நடிகர் சங்கத்துக்காக அவரின் உழைப்பு சாதாரணமானது அல்ல. அவருக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக வருகின்ற ஜனவரி 19ஆம் தேதி நடிகர் சங்கம் சார்பில் ஒரு கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டு உள்ளது என விஷால் கூறினார். எல்லா முக்கிய நடிகர்களுக்கும் அழைப்பு கொடுக்கப்பட்டு உள்ளதாம். ரஜினிகாந்த், கமல்ஹாசன் கலந்து கொள்ள இருக்கின்றார்களாம். அஜித்தும் கலந்து கொள்ள அதிக வாய்ப்பு இருக்கலாம். தற்போது சென்னையில் தான் அஜித் இருக்கின்றாராம். ஏற்கனவே விஜயகாந்த் குடும்பத்திற்கு இரங்கல் தெரிவித்து விட்டாராம். அஞ்சலி செலுத்தும் கூட்டத்தில் சைலண்டாக என்ட்ரி கொடுக்க இருப்பதாக செய்திகள் வெளியாகி வருகின்றன.